இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எலி ஒன்று எரிபொருளில் மாட்டிக்கொண்டது. பெரிய மர பீரோக்களை எல்லாம் ஓட்டை போட தெரிந்த இந்த எலிக்கு தான் மாட்டிக்கொண்டிருக்கும் எலி பொறியும் ஒரு மரப்பெட்டி தான் என்று அறியாமல் தப்பிக்க வழியிருந்தும் செய்வது என்னதென்று தெரியாமல் செத்து போய்விட்டதாம். நெப்போலியன் கடைசி காலத்தில் செயின்ட் ஹெலனா தீவில் சிறைப்பட்டிருந்தார். நண்பர் அவருக்கு ஒரு செஸ் விளையாட்டு சாதனம் ஒன்றை பரிசாக கொடுத்தாராம். அதை வைத்து தனியாகவே விளையாடி கொண்டிருந்து 1821 நெப்போலியன் இறந்த பிறகு அதை ஏலத்தில் விட்டார்களாம். அது பலர் கை மாறி போனது. ஒரு முறை தற்செயலாக அதிலிருந்து சிறிய பொத்தானை ஒருவர் திருகிய போது அது திறந்து கொண்டதாம். அதன் உள்ளே ஒரு வரைபடம் இருந்ததாம். அது ஹெலனா தீவிலிருந்து தப்பிக்க வழிகாட்டும் படம். நெப்போலியனுக்கு கடைசி வரையில் அது தெரியாமலேயே போய்விட்டது. அதை விளையாடிதான் பயன்படுத்தினாரே ஒழிய தப்பிக்க தவறிப்போனார். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், வேதம் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை எல்லா மதத்தினருக்கும் பொதுவானது. அது தெய்வீக வழிபாட்டில் நற்குணசாலிகளாய் நாம் வருவதற்கு வழிகாட்டுகின்றன. பைபிள் என்று சொல்லப்படுகிற ஒன்று பரிசுத்த வேதாகமம் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் போற்றும் புனித நூலாக விளங்கியது. விவிலியம் என்றும் கூறலாம். விவிலியம் என்றால் பல நூல்களை உள்ளடக்கிய ஒரு தொகுப்பு. பரிசுத்த ஆவியானவர் மூலம் 40க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை கொண்டு வெவ்வேறு காலகட்டத்தில் ராஜாக்களும் விவசாயிகளும் தீர்க்கதரிசிகளும் தத்துவவாதிகளும் மீனவர்களும் கவிஞர்களும் அரசியல்வாதிகளும் மற்றும் அறிஞர்கள் பல பேரை கொண்டு 150 வருட காலத்துக்குள்ளாக எழுதப்பட்ட நூல்களை தொகுத்து வேதம் விவிலியம் என்று தொகுக்கப்பட்டது. இந்த வேதம் உலகில் அதிக மொழிகளில், அதாவது 690க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது தான் இந்த நூலுக்கே, இந்த பைபிளுக்கே உரிய பெருமை. அதிகமாக உலகில் இது விற்கப்பட்டும் இருக்கிறது. ஒரு நூல் தேவனுடைய வார்த்தை, இந்த நூல் தேவனுடைய வார்த்தை என்றும் அழைக்கப்படுகிறது. வேத வார்த்தைகளை வாசிக்கும் போது தேவன் நமக்கு வல்லமையை தருகிறார். வல்லமை என்பது தேவனுடையது, அதாவது பரத்திலிருந்து வருகிற ஒரு காரியம். இந்த வார்த்தைகளை நீங்கள் படிக்கும்பொழுது பேதையை இந்த வேத வார்த்தைகள் ஞானியாக்கும். வேதத்தை வாசிக்கும்போது நம் உள்ளான மனிதன் வல்லமையினால் பலப்படுகிறான் என்று லூக்கா 8:11 சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 8:11 இந்த வேதம் விதை போன்றது என்று இயேசு சொல்லுகிறார். விதை இல்லாமல் செடியோ கனியோ வருவதில்லை. அது மாத்திரமல்ல, வேத வார்த்தை அக்கினிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அது ஒரு மனிதனுடைய இருதயத்தை உருக்கும். அது சம்மட்டி போலவும் ஒரு மனிதனை நொறுக்கும். ஏன் உருக்கி நொறுக்க வேண்டும் என்றால், ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய், தேவனுக்கு பிரியமுள்ள பாத்திரமாய் நம்மை வணைய உருவாக்க அப்படி இந்த வார்த்தைகள் நம்மை உருக்குகிறது, நொறுக்குகிறது. நம் ஆத்துவ மனிதன் ஆரோக்கியமாய் வளர வேத வசனமாக்கிய ஞானப்பாலை அருந்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனம் நம்மை உணர்வுள்ளவர்களாக்குகிறது. யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்றவர்கள், கடின இருதயம் உள்ளவர்கள், வணங்கா கழுத்துள்ளவர்கள். ஆனால் பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானால் இறங்கி 120 பேர் மேலறையில் இருக்கும்போது நிரப்பியதிலிருந்து பேதுரு அந்த அபிஷேகத்துக்கு பிறகு வேத வார்த்தைகளை எல்லாம் பேசும்போது போதிக்கும்போது இருதயம் குத்தப்பட்டவர்களாய் யூதர்கள் உணர்வடைந்தார்கள்.
பாவங்களிலிருந்து மனம் திரும்பும்படியாய் உணர்வடைந்தார்கள். அப்போஸ்தலர் 2:37 அதை காணலாம். இந்த உணர்வில்லாத போது இருதயம் இருளடைந்து வருகிறது. வேதவசனம் நம்மை புதுப்பிக்கிறதா இருக்கிறது. இந்த அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நாம் ஜெனிப்பிக்கப்படுகிறோம். இந்த அனுபவத்தை இந்த வேதத்தை படித்து தியானிக்கும் போது நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று 2 பேதுரு 1:4 காண்கலாம். பெரோயா பட்டணத்தில் தினந்தோறும் இதத்தை ஆராய்ந்து பார்த்து நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்பதையும் அப்போஸ்தலர் 17:11 நாம் காண முடிகிறது. நாம் எப்படிப்பட்ட சுவாபங்களை கொண்டிருக்கிறோம் என்பதை கண்ணாடி போல இதை நம்மை காண்பித்து நம் சுவாபங்களை மாற்ற உதவி செய்கிறது. வேத வசனம் நம் விசுவாசத்தை வளர்க்கிறது. இப்படியாக சொல்லப்பட்டிருக்க கேள்வியினால், அதாவது காது மூலமாய் நம்ம கேட்பதினால் விசுவாசம் வரும். ரோமர் 10:17 இந்த வசனம் இருக்கிறது. சிறைச்சாலை அதிகாரிக்கும் அவன் குடும்பத்தாருக்கும் பவுலும் சீலாவும் வசனத்தை போதிக்கும் போது அவர்கள் விசுவாசத்தை ரட்சிப்படைந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 16:32 காணலாம். இதன் மூலம் பொல்லாங்கனை மேற்கொள்ள முடியும். வேத வசனம் ஆவியின் பட்டயம் அல்லவா? வேத வசனத்தின் மூலம் உண்டாகும் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்று 1 யோவான் 5:4 காணலாம். உலகத்தில் உண்டாகும் பாடுகள், சோதனைகள், உபத்திரவங்களை ஜெயிக்க முடியும். இல்லை என்றால் தற்கொலை, உலகத்தில் தீமையான வழிகளில் இடறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகிறது. ஆகவே பொல்லாத வழிகளுக்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்ள வேதத்தை நேசிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும் என்று சங்கீதம் 119:101 சொல்லுகிறது. சத்துரு நம்மை மேற்கொள்ளவே முடியாதபடி இருக்க வேண்டும் என்றால் வேதத்தை நாம் விரும்ப வேண்டும். நம்மை பாவம் செய்யாதபடிக்கு பாவத்தின் இச்சைகளை மேற்கொள்ள வைக்கிறது வேதம். சங்கீதம் 119:11 வாசித்து பாருங்கள். நமக்கு இப்படி பாவத்தை கழுவி சுத்திகரிக்கிறது. வாலிபர் தங்களுடைய வழிகளை இந்த வேத வசனத்தின் மூலம் காத்துக்கொள்ள முடியும் என்றும் சொல்லுகிறது. பாவம் நிறைந்த உலகத்தில் நாம் பரிசுத்தமாய் வாழ பரிசுத்த வேதாகமம் நமக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது. வேதம் இருதயத்துக்கு மகிழ்ச்சியையும் கொடுக்கிறது. இது ஜீவனும் வல்லமையுமாய் இருக்கிறது. ஆரோக்கியத்தையும் பலனையும் செழிப்பையும் பாதுகாப்பையும் கொடுக்கிறது. யோவான் 15:3 சுத்தப்படுத்துகிறதாய் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனையும் கழுவி சுத்திகரிக்கிறது. எபேசியர் 5:26 இதே வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, வேதம் ஒரு நல்ல ஆலோசனையை நமக்கு கொடுக்கிறது. மகிழ்வுக்கு ஆதாரம் என்ன? சமாதானமும் அமைதியும் தானே. அந்த சமாதானத்தையும் அமைதியும் கூட இந்த வசனங்கள் கொடுக்கிறது, வார்த்தைகள் கொடுக்கிறது. எல்லா அழுக்கும் நீக்கி துர்க்குணங்களை எல்லாம் நம்மை விட்டு ஒழித்து போடும் இந்த வசனங்கள் என்று யாக்கோபு 1:21 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை வாசிக்கும்போது, இதை கேட்கும்போது, அவர் தேவன் அனுப்பினவரை விசுவாசிக்கும்படியான ஒரு விசுவாசத்தை நம் இருதயத்துக்குள்ள வளர்க்கிறது. அது மாத்திரமல்ல, வசனத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கும்போது நித்திய ஜீவன், விசுவாசம், இவைகள் எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள செய்கிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 119:97 நாம் பிரியத்தோடு இதை தியானிக்க வேண்டும். அப்படி தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம் மேலே இறங்குவார். இவ்வளவு பலனுள்ள இந்த வேதத்தை நம் கையில் வைத்து கொண்டிருந்தும் பாவத்திலிருந்து இன்னும் விடுதலையாக உணர்வில்லாமல் இருப்பது எவ்வளவு பரிதாபத்திற்குரிய செயல். இதற்கு தான் எலி பொறியில் சிக்கின எலியை பற்றி சொன்னேன். நெப்போலியன் தப்பிப்பதற்கு கொடுக்கப்பட்ட மேப்பை அவர் காணாமல் அப்படியே அவர் மறித்து போய் தப்பிக்க வழி இருந்தும் தப்பிக்க முடியாமல் அறியாமல் போனதை சுட்டி காட்டினேன். நிறைய பேருக்கு பைபிள் இருக்கு கையில். பல பேருக்கு அது விளையாட்டு பொருள், சில பேருக்கு அது கௌரவம், சில பேருக்கு ஆசீர்வாதத்திற்கு அது பயனுள்ளதாக இருக்கிறது, சில பேருக்கு தைரியம் கொடுக்கும் தலையணையாக இருக்கிறது. அது சிலருக்கு
பாவ உலகத்திலிருந்து தப்பித்து பரலோகத்துக்கு போகும் வழிகாட்டியாக இருக்கிறது. கல்வி மான்களுக்கு கூட இயேசுதான் அந்த வழிகாட்டி என்று தெரிவதில்லை. ஆகவே இந்த காலங்களில் வேதம் நமக்கு சுலபமாக கிடைக்கிறது, எல்லா மொழிகளிலும் கிடைக்கிறது. அப்படி இருந்தும் நம் தெய்வீக காரியங்களில் அக்கறை செலுத்தாமல் நாம் நல்வாழ்வு வாழ்வதற்கான காரியங்களை அறிந்து கொள்ளாமல், நாம் மெய் தேவனை புரிந்து கொள்ளாமல், பரலோக ராஜ்யத்துக்கான வழிகளை நாம் அறியாமல் இப்படியாய் கெட்டு சீரழிந்து நாம் பாதாளத்திற்கு சாத்தானோட போகும்படியாக வாழ்க்கையை இந்த பூலோகத்தில் வாழும்படி பிசாசு நமக்கு வழிகாட்டுகிறான். ஆனால் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டி வேதம் நம் அருகே இருக்கிறது, நம் வீட்டிலே இருக்கிறது. அதை தூசி தட்டி துடைத்து வைக்கிற அலங்கார பொருள் அல்ல. அதை எடுத்து திறந்து வாசியுங்கள். தேவன் உங்களோடு கூட அந்த வசனத்தின் மூலம் பேசுவார். கண்களை மூடி செபிப்போமா. அன்பு இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, நீர் ஆசையோடு எங்களுக்கு எழுதி வைத்த ஒரு கடிதம் போல் இந்த வேதம் எங்களுக்கு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனிதனும் நன்னெறியில் போகவும் அவன் நித்திய ஜீவனை அடைவதற்கான வழிகளையும் நீர் எழுதி வைத்திருக்கிறீர். உடைய கட்டளைகள், கற்பனைகள், நியமனங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து அதன்படி நடக்கும்போது உமக்கு பிரியமானவர்களாய் நடப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கு. உமக்கு பிரியமானவனுக்கு நீ செய்கிற காரியங்கள் ஏராளம் ஏராளம் ஆசீர்வாதங்கள். இந்த உலக ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, பரலோக ஆசீர்வாதத்தையும், நித்திய ஆசீர்வாதத்தையும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும், பொருளாதார ஆசீர்வாதத்தையும், இந்த சரீர சுகத்திற்கான ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வல்லவராய் நீர் இருக்கிறீர். இதை அறிந்து இயேசுவே, நாங்கள் ஜெபத்திலே உம்மோடு கூட நாங்கள் பேசவும், நீர் இந்த வேதத்தின் வசனங்களின் மூலம் எங்களோடு பேசவும் எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நல்ல சத்தியத்தை இன்னைக்கு நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். உங்கள் வேதத்தினுடைய அருமை என்ன என்பதை தெரிந்து கொண்டீர்கள். அதை படிக்கும்போது இந்த தீமையான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அழிவுக்கு நாம் தப்பலாம் என்பதை உணர்வீர்கள் என்று அறிகிறேன். இதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள், மற்றவர்களும் தெரிந்து கொள்ள லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.